அரியாலே பீஸ் ஃப்ரை சுவையா சமைக்கிறோம், பசிக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். வெல்கம். கத்தி அடி நைஸாக இறங்குதுப்பா. நல்ல வாட்டமான மீனாக இருக்கோ, பெரிய மீனாக இருக்கோ. இவ்வளோ மீனை நீ சாப்பிட்டுக்கிற, ஆனால் இன்னைக்கு நான் உங்களை சாப்பிட போகிறேன். அரியாலி ஃபிஷ் ஃப்ரைக்கு முக்கியமானது புதினா மல்லி அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். அப்ப கொஞ்சம் நவுந்து நில்லுப்பா. வறுத்த மிளகா அரைச்சிக்கலாம். மல்லி அரைச்சிக்கலாம். வால் மிளகு அரைச்சிக்கலாம். கொம்பு மஞ்சள் அரைச்சிக்கலாம். அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. லெமன் சாறு விட்டுக்கலாம். அரைச்ச கல்லுப்பு மிக்ஸ் பண்ணுப்பா. நல்லா கலக்கு, நல்லா கலக்கு. கொத்தமல்லி புதினா கூட பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி இந்த மசாலால போட்டு மீன்ல தடவன உடனே ஒரு வாசனை வருது பாருங்க. எப்ப வறுத்து சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். வறுத்த உடனே ஒரு 10 மீனை வச்சு சாப்பிடணும். நுணுக்குன மிளகாய மேல தூக்கிக்கலாம். மீன் மேல மசாலா போட்ட மீனை ஊற வச்சுக்கலாம். கல்லு காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூட வச்சு மீன் போட்டுக்கலாம். எடிப்போ அந்த பிளேட் எடுத்து கொடு. மீன் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்ப போட போற செம்மையா இருக்குது பாருங்க.
வாசனே கம 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 கமன்னு இருக்குதா? கம கமன்னு தான் இருக்குது. வைக்கிறோம் உடனே முடிக்கிறோம். மீன் எடுத்து இந்த மிளகு ரசத்துல வச்சு மீன் வறுவலுக்கும் மிளகு ரசத்துக்கும் காம்பினேஷன் சூப்பர். ராம நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. என்ன தகலையே? என்னப்பா இதான் மீன் எலும்பு கூடா? ஆமாம்பா, இப்ப தலையை மட்டும் முழுங்க போறா. ராமே, சாப்பிடும்போது இந்த மல்லி புதினா அப்படியே அந்த பச்சை மிளகாய் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வருது தெரியுதா? ஹோட்டல்ல கூட நான் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. நல்லா சூப்பரா இருக்குப்பா. வெறும் கறி மாதிரியே, ஆட்டுக்கறி மாதிரி இருக்குதா? அரியாலி ஃபிஷ் ஃப்ரை செம்ம டேஸ்ட். பட்டாப்பட்டி குக்கிங்னா வேற லெவல். நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னம்மா? இந்தாங்க பாட்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? தொடர்ந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மேலும் இது போல நிறைய உதவி செய்ய ஆசைப்படுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.